ஹாய் குட் லாக். இப்போ நம்ம வந்து பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, அழிச்சிருவா. எப்படி பண்ணலாம்னா நமக்கு வந்து இப்போ இருங்க, இந்த பேட்டர்னை காப்பி பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, அதை இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 ரெட் கலர் வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் மொத்தம் எத்தனை வரும்னா 1 2 3 4 5 ரோ பண்ணணும். காலம் எத்தனை காலம்னா 1 2 3 4 5 6 7 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 காலம் நம்ம வந்து கடைசி ரோக்கு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 காலம் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு 5வது காலத்தில் தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 5 ரோ வேணும், காலம் 9 காலம் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றப்பல நம்ம லாஜிக் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டோட தானே 4 ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தா இங்கே வந்து 2 ஸ்பேஸ் விட்டால் போதும். அடுத்ததில் ஒரு எப்படி சொல்லலாம், இங்கே வச்சு பார்த்தோன்னா 1 2 3 ஸ்பேஸ் விட்டால் போதும், 2 ஸ்பேஸ் விட்டால் போதும், ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குறையுது பார்த்தீங்களா, 1 2 3 4 இதுவே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி ஒரு லாஜிக் நம்ம யோசித்து பண்ணணும் இதுக்கு. ஓகே, இப்போ பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் நம்ம ரோ டிக்ளேர் பண்ணிடுவோம். ரோ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்போதும் போல் ஒரு ஃபார் லூப் போடணும். இது ரோக்கான லூப்பு. I ஈக்குவல் டு 1 டிக்ளேர் பண்ணியாச்சு. $i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு $rho. ஓகேவா? $i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 ரோ 1 ஈக்குவல் டுனா 5 ரோ வந்து அவுட்டர் லூப். இது 5 ரோ பிரிண்ட் பண்ணுற அவுட்டர் லூப். ஃபஸ்ட்டு எல்லா பிரமிட் பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கும் கொடுக்குற மாதிரி அவுட்டர் லூப் ஃபார் ரோ பில்டிங். இந்த மாதிரி ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ காலம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் பண்ணணும். ஃபார் நான் இது வந்து காலம்னே கொடுக்குறேன். இந்த லூப்பை COL காலம் ஈக்குவல் டு $i. காலம் வேல்யூவை மைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ திருப்பி காலம் லெஸ் தேன் $rho. காலம் வேல்யூ வந்து ரோவோட லெஸ்ஸாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் காலம் இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரிண்ட் பண்ண போகிறது எம்டி ஸ்பேஸ் தான். எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 4 இதுக்கு நம்ம இந்த எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். அந்த 4 இதுக்கு எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடக்கூடாது. திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் போடுறோம். அடுத்ததை பிரிண்ட் பண்ணுறது. அடுத்தது நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து k ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஆரம்பித்து $k லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 ஸ்டார் $i மைனஸ் 1. இதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக் தான்
வந்து நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணுற லாஜிக். இந்த லாஜிக் வந்து மைண்டில் இருக்கணும். என்னன்னா கேவோட லெஸ் தானாக இருக்கணும். ஈக்குவல் டு பண்ணுறதுக்கு வந்து I1 2 இன்ட்டு I வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா I ஒன்னாக இருக்கும் ஒரு லூப்பில் வர இடம். ஸோ 2 இன்ட்டு 1 எவ்வளோ 1, 2 மைனஸ் 1 எவ்வளோனா ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி 1ன்னு வந்துருமா? ஸோ 1ன்னு வரப்போ இங்கே k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு தடவை ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு k ப்ளஸ் ப்ளஸ் பண்ணல 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 கேட்டால் இருக்காது. ஸோ என்ன பண்ணிடுவோம், எக்கோ கொடுத்து /n கொடுத்து நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ இதான் லாஜிக். இப்போ திருப்பி என்ன ஆகும், I ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். I ஈக்குவல் டு 2ன்னு I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோவான்னு செக் பண்ணுறப்ப ஆமாம் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கரெக்டு, ஓகே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வரும். ஸோ காலம் ஈக்குவல் டு ஐங்கிறப்ப காலம் 2 I 2. ஸோ 2 லெஸ் தேன் ஆர் 5ங்கிறப்ப இப்போ இங்கே என்ன ஆகும், 2 லெஸ் தேன் ஆர் 5ங்கிறப்ப 2க்கு ஒரு தடவை பிரிண்ட் ஆகும் ஸ்பேஸு, 3க்கு ஒரு தடவை பிரிண்ட் ஆகும் ஸ்பேஸு, 4ன்னு வரப்போ ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், 5ன்னு வரப்போ 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறப்ப வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் வெளியில் வந்துட்டு என்னாயிரும், இங்கே வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வரும். k ஈக்குவல் டு 1, திருப்பி k ஈக்குவல் டு இங்கே வரப்போ I ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். ஸோ I ஈக்குவல் டு 2ங்கிறப்ப என்ன ஆயிருன்னா 2 ஸ்டார் 2 மைனஸ் 1 அப்படின்னு போகிறப்ப 2 2 ஸ்டார் 4 4 மைனஸ் 1 இப்போ வந்து எவ்வளோ ஆயிரும்னா இந்த பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து 3ஆக மாறிடும். அதாவது இங்கே அவுட்புட் என்ன இருக்கும்னா 3ன்னு இருக்கும். ஸோ 3ன்னு இருக்கப்போ என்ன ஆயிரும்னா k 1னால 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும், 1 2 3 3 தடவை பிரிண்ட் ஆகும். 3 தடவைக்கு அப்புறம் என்ன ஆயிரும், k ஈக்குவல் இங்கே 3யா, k ஈக்குவல் டு 4ன்னு வரப்போ k 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறப்ப 3ங்கிறப்ப வராது. ஸோ இப்போ பண்ணி நினைக்கிறோம், இதான் அந்த லாஜிக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து I1ல வச்சுட்டு இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் ரெடி. முக்கியமான லாஜிக் என்ன, நம்ம எப்போதும் போல் அவுட்டர் லூப் இன்னர் லூப் காலம் லூப் போட்டுட்டு அதுக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு லூப் ஆட் பண்ணுறோம். அதில் இந்த லாஜிக் படி என்ன வரும்னா நமக்கு வேல்யூ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு 1ன்னு வரணும், ரெண்டாவது 3ன்னு வரணும், அடுத்த தடவை வந்து எப்படின்னா 3 2 6 6 மைனஸ் 1 5, அதாவது ஒற்றைப்படையிலே வரணும். ஈவன் நம்பர்ஸ்லேயே வந்தால் தான் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும். 3 5 7 9 அப்படின்னா தானே பிரிண்ட் ஆகிட்டு போகுது. அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு நம்பர் இங்கே லாஜிக் வச்சாதான் அந்த மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்கோ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டார் $i1ங்கிறது நம்மளோட லாஜிக். வேறு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.